இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பவுல் அப்போஸ்தலர் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இந்த உலக பிரகாரமான வேளையிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நேர்த்தி உள்ளவர்களாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எந்த காரியத்தை செய்தாலும் அதை தேவனுக்கு செய்கிற பணியாக நினைத்து முழுமையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கூட நாம் செய்கிற அன்றாட வேலையை குறித்து கூட அங்கே தீர்க்கதரிசியார் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதும் இல்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றவிடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் இலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதும் இல்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் நாம் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதிலே அவர் அத்தனை கரிசனை உடையவராக இருக்கிறார். உலக பிரகாரமான பாஷைகளிலே தமிழிலே நாம் சொல்லுகிறோம் பரவாயில்லை என்று சொல்லுகிறோம். ஹிந்தியிலே பரவா நஹி, பரவா லேது, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்தியாவில் நிலைமையில் காணப்படுகிறதினால் இந்தியாவினுடைய சூழ்நிலையும் பரவாயில்லை என்பது போலதான் காணப்படுகிறது. இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார், நல்லது என்று கண்டார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடித்துவிட்டு அந்த காரியங்களை திரும்பி பார்க்கிறதை பார்க்கிறோம். அதேபோல் 10ஆம் வசனத்திலும் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் தேவன் அதை நல்லது என்று கண்டார், அதை திரும்பவும் பார்க்கிறார், சரியாக இருக்கிறதா என்று அவர் பார்க்கிறார். 12ஆம் வசனமும் அதை தான் சொல்லுகிறது. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதிகளின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதிகளின்படியே தங்களில் தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது, தேவன் அதை நல்லது என்று கண்டார். இப்படி ஒவ்வொரு காரியங்களை 18ஆம் வசனத்தில் பகலை இரவையும் ஆழவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலை வைத்தார், தேவன் அதை நல்லது என்று கண்டார். திரும்பி பார்க்கிறார், நான் உண்டாக்கின காரியங்கள் எப்படி இருக்கிறது. 21ஆம் வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது, 25ஆம் வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. 31ஆம் வசனம் எல்லாவற்றையும் திரும்பவும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் தான் செய்த எல்லா காரியங்களையும் அரைகுறையாக அவர் செய்து முடிக்கவே இல்லை. எல்லா காரியங்களையும் அவர் திருப்தியாக தன்னுடைய பார்வைக்கு நேர்த்தியாக உண்டாக்கப்பட்ட பின்பு அதை திரும்பி பார்க்கிறார். இன்றைக்கி நன்றாக படிக்கிறவர்கள் தாங்கள் எழுதின பேப்பர்களை திரும்ப ஒரு விஷயம் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் சரியாக ஆன்சர் எழுதியிருக்கிறோமா, நான் அநேக முறை பார்ப்பது உண்டு. எதையாவது கேர்லெஸ் மிஸ்டேக்காக நாம் விட்டிருக்கிறோமா என்று திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய குறைகள் ஏதாகிலும் இருந்தது என்றால் அதை ஈஸியாக நாம் நிவர்த்தி செய்து விட முடியும். நம்முடைய தேவனுடைய சுபாவமே அப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் அதை திரும்பி பார்க்கிறதில் எந்த ஒரு பதட்டமும் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் தேவன் என்ன சொல்லுகிறார். மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார், உண்டாக்கிவிட்டு அவர் பார்க்கிறார். அவர் திரும்ப பார்க்கும் பொழுதுதான் அவர் நினைக்கிறார், மனிதனை 18ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனிதனை உண்டாக்கிவிட்டு திரும்ப பார்க்கிறார்.
திரும்ப பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு குறை இருக்கிறது போல தோன்றுகிறது. இவன் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்கிறார். இப்படி அவருடைய கிரியைகளிலேயே, உலகத்தை உண்டாக்குகிற காரியங்களிலேயே இத்தனை கரிசனை உடையவராக அவர் இருப்பார் என்று சொன்னால், கிறிஸ்தவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நாம், வேதத்தை நேசிக்கிற நாம், வேதத்தின்படி வாழ்கிறதற்கு அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கிற நாம், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை தேவனுக்கு செய்கிற பணியாக, உலக பிரகாரமான காரியங்களிலே தேவனுக்கு பயந்து அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம் உலக மனிதர்களிடத்தில் ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். பெற்றாலும் சரி, பெறாவிட்டாலும் சரி, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனிடத்திலிருந்து மகா பெரிய பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே தருவாராக. ஆமென். செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும், செயல்கள் அனைத்திலும் வெற்றி தாரும். நல்லவரே, வல்லவரே, நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால்